குறி வச்சா விழணும் அப்படின்னு ஒரு டைலாக் இப்போ ஃபேமஸாக இருக்கு இல்லையா? இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி அன்புகள் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே பின் வாங்கவே மாட்டீங்க. அந்த விஷயத்தில் சாதனை படைக்கணும், அந்த விஷயத்தை முழுமையாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை பிரம்மனாலையுமே மாற்றி எழுத முடியவே முடியாது. நீங்கள் சொன்ன விஷயம் தப்பாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு தடவை, ஆனால் அதையுமே சரிதான் அப்படின்னு வாதாடக்கூடிய ஒரு இயல்பு நிறைய தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. அதுக்காக நீங்கள் ரொம்பவுமே முரட்டுத்தனமானவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இயல்பில் நீங்கள் ரொம்பவுமே பாசக்காரங்களாக இருப்பீங்க. ஒரு குழந்தைத்தனம் உங்ககிட்ட இருக்கும். இந்த ஒரு இயல்பால் தான் சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே நீங்கள் ரொம்பவுமே எளிதில் ஈர்ப்பீங்க. உங்களோட நண்பர்கள் கூட்டத்துக்குள்ள கூட கேட்டு பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே பிடிச்ச நபர்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் அவ்வளவு எளிதில் எந்த ஒரு வேலையும் செஞ்சுலாம் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்காக என்ன ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. பிடிக்காதவங்களா இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, அவங்க சொல்கிற விஷயத்த கண்டுக்கவும் மாட்டீங்க. அது நல்லதாக இருந்தால் கூட ஏற்றுக்க மாட்டீங்க. பிடிச்சவங்க சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலுமே தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு இயல்பு தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட நிறைய பேத்துக்கிட்ட இருக்குது. இந்த தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது? இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கு, இப்போ பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்க. ஆனால் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். 12 மாதத்துலேயுமே தமிழ் மாதத்தில் மிகப்பெரிய மாதமாக இந்த ஆணி மாதம் பார்க்கப்படுது. இந்த மிகப்பெரிய மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குதா இல்லையா? அந்த மிகப்பெரிய மாற்றம் அது நல்லதா கெட்டதா? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சொல்லப்போனால் இந்த தனுசு ராசியில் இருக்க நீங்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறை உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு கவனமாக செயல்படுவீங்க. நீங்கள் வந்துட்டு தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியிலேயே பிறந்திருக்கிறதுனால இந்த பணத்துக்கு பின்னாடிலாம் ஓட மாட்டீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம் தான் பெருசு அப்படின்னு மனதிற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறப்பான விஷயம். இந்த தனுசு ராசிக்காரங்க கிட்ட நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதையே இருக்கும். ரொம்ப பெரிய செல்வந்தர் பணக்காரர் அப்படின்னா கூட இவங்களை மதிக்கலைன்னா இவங்களும் மதிக்கவே மாட்டாங்க. அவங்கள வெறுத்து ஒதுக்கிறவும் தயங்க மாட்டாங்க. ஏழை எளியவங்களா இருந்தால் கூட அன்பு பண்பு பாசம் இது எல்லாமே ரொம்பவுமே பிடிச்ச விஷயங்கிறதுனால அன்பாக இருக்கிறவங்க கிட்ட அன்பாக இருப்பாங்க, வம்பா இருக்கிறவங்க கிட்ட வம்பா தான் இவங்க காரியத்தை செயல்படுத்துவாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் செஞ்சாலுமே ஒரு சில விஷயத்தில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். எல்லாருக்குமே சரியான தீர்வு சொல்லக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை எப்படி நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். இந்த குழப்பங்கள் தீரவும் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரவும் நீங்கள் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை செய்து வருவது சிறப்பானதாக இருக்கும். வியாழக்கிழமை உங்களோட ராசி அதிபதிக்குரிய கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து 7 வாரம் செஞ்சு பாருங்கள். 8வது வாரம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கைகூடி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. முருகனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்குற நல்ல விஷயத்தை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகப்பெருமானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்தடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு சரியான தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்புகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விசுவாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையிலான காலகட்டம் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதிர்ஷ்டங்கள் என்ன, கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதனும், குருவும், சூரியனும் 3 கிரகங்களும் இருக்கு. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் சனியும்,
மொத்தத்தில் ராகு கேதுவால் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, தனுசு ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களை கொண்டதா இருக்கு. தனுசு ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இப்ப இருக்கிறது விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா உங்களோட ராசியை பார்த்தால் பெரிய ஏற்றம் உண்டாகும். குரு பகவானால 3ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நிலையில அமைஞ்சிருக்கு. முயற்சி ஸ்தானத்துல மறைவில் அசுப கிரகங்களும் இருக்குது. இதனால நல்ல ஏற்றமும் வரும். அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த அசுப பலன்களை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாம பார்க்கலாம். அதிக அளவில் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பெற என்ன செய்யணும் அப்படின்னும் பார்க்கலாம். உங்களோட ராசியவே இப்போ வந்துட்டு குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதம் வந்துட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே தீர்க்கமான சிந்தனை உண்டாகும். எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, அதில் சரியான வரனே கிடைக்கல, நிறைய செலவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி விரக்தியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சரியாக முடிவெடுத்தீங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டம் நன்மையாக முடியும். 5ஆம் இடத்துல சுக்கிரனும் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் எல்லாமே இப்போ வந்துட்டு தீர்க்கக்கூடிய அமைப்பு. இதன் மூலம் வராதுன்னு நினச்சிட்டு இருக்க கடன் கூட உங்களோட கை வந்து சேரும். அதுவும் உங்களோட குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். 9ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி இருக்கிறது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்களோட மேல் படிப்பிற்காக கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியதாக இருக்கும். அதே போல் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுமே மாணவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் படிப்பு விஷயமா. சப்தமத்தில் 9ல் அதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்துடன் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். சூரியன் சப்தமஸ்தானத்தில் ஒரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது தான். ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் இந்த 3 கிரகங்களுமே இணைந்து அபரிவிதமான ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கூட்டு தொழிலையுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். ஜூன் 22ஆம் தேதி வரைக்குமே 7ஆம் அதிபதி 8ல் போகிறதுனால எதிர்பாலினத்தால் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். நீங்கள் உங்களோட வேலை விஷயத்தில் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும். இல்லைன்னா சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அதே போல் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு ஜூன் 29ஆம் தேதி போகிறதுனால புதிய கடன் அமையும். அந்த கடன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட தொழில்முறை ஏற்றத்திற்கு பயன்படுத்தினா நல்லது. அதே போல் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு வரலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஜூன் 27 முதல் 29 வரையிலான இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டம் அப்படிங்கிறதுனால அன்றைய 2 தினங்களும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது நல்லது. அதே போல் திடீர்னு ஏற்படக்கூடிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லை பயணத்தை தவிர்க்க முடியாது, இது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமான் வழிபாடை செஞ்சுட்டு தொடங்குங்க, நன்மை பிறக்கும். மேலும் மற்றபடி எல்லா விஷயங்களுமே நிறைய சுப பலன்கள் தான். பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கோபப்படுற விஷயத்தையும் குறைச்சிக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. உங்களோட அனைத்து முயற்சிகளுமே கைகூடும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. மேலும் இந்த மாதம் கல்வி நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இப்போ பார்த்தோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.